ஹாய் ஹலோ கைஸ். ரீசெண்டாக நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு சபரிமலைக்கு வந்து போகிறேன். ஆக்சுவலாக நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது போனேன். அதுக்கப்புறம் வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஹாஸ்டலில் இருந்தாலும் போக முடியல. ரீசெண்டாக வந்து செகண்ட் டைமாக வந்து போயிருந்தேன். இப்போ போகும்போது செம கூட்டமாக இருந்ததால் நார்மல் பாதையில் போனால் போக முடியாது, ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லிட்டு காட்டு வழி பாதையில் வந்து போயிருந்தோம். இந்த பாதைக்கு பேர் வந்து புலிப்பாதை, புலிமேடு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புலிமேடு பாதைனா இந்த பாதையில் வந்து புலியும் அப்புறமேட்டு யானைகளும் அதிகமாக நடமாடுமா. ஸோ ஒரு வழியாக காலையில் 9:30க்கு வந்து நடக்க ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஆக்சுவலாக 12 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ இங்கே சாப்பாடு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. வெறும் தண்ணி மட்டும் ஒரு 3 இடத்துல கேம்ப் மாதிரி போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு வாட்டர் மெலன் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து புளி சாதம் கட்டிட்டு போயிருந்தோம், அதுதான் சாப்பிட்டோம். நடுவில் ஒரு இடத்துல வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு. ஃபைனலாக காலையில் 9:30க்கு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 5:30க்குலாம் வந்து சன்னிதானத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரீச் பண்ணாலும் 2 ஹவர்ஸ் வந்து ஆச்சு நாங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு.